அன்பிற்குரிய மாணவர்களே, இந்த காணொளியில் அங்கீகார தொழில்நுட்பம், அதாவது கடந்த காணொளியில் நாம் குறியாக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மின் வணிகத்தில் பாதுகாப்பு முறைகளை எவ்வாறு கையாள்கிறார்கள் என்று பார்த்தோம். அதாவது பாதுகாப்பாக எவ்வாறு பரிமாற்றங்களை செய்யலாம் என்பதை பார்த்தோம். இந்த காணொளியில் அங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எவ்வாறு மின் வணிகத்தில் பாதுகாப்பாக தகவலை பரிமாறிக்கொள்ளலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த அங்கீகார தொழில்நுட்பமானது நம்பகத்தன்மை, நேர்மை மற்றும் மறுதளிக்கப்படாதிருத்தல் ஆகியவற்றை உறுதி செய்வது இதனுடைய முக்கியமான பணி அப்படின்னு சொல்லலாம். இதனை எண்முறை சான்றிதழ் மற்றும் எண்முறை கையொப்பம் மூலம் அடையலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் மற்றும் டிஜிட்டல் சிக்னேச்சர். இந்த எண்முறை சான்றிதழ்கள் இது டிஜிட்டல் சர்டிஃபிகேட் என்று குறிப்பிடுகிறார்கள். இது பொது குறியீட்டு சான்றிதழ் என்றும் அழைக்கப்படுகிறது. பப்ளிக் கீ சர்டிஃபிகேட் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அதாவது ஒருவரது பொது குறியீட்டின் உரிமையை நிரூபிக்க பயன்படுத்தப்படும் ஒரு மின்னணு ஆவணம். இப்போ ஒருத்தரோட பப்ளிக் கீ இருக்குன்னா அது அவரோட தான். இப்போ அவர் பப்ளிக் கீ நம்ம பயன்படுத்துகிறோன்னா அது அவரோட பப்ளிக் கீ தான் அப்படின்னு உறுதிப்படுத்துவதற்கு இந்த சான்றிதழை பயன்படுத்துகிறோம். இது ஒரு ஆவணமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த சான்றிதழில் அனுப்புநருடைய அடையாளம், அதாவது அவர் பற்றின அவர் அனுப்புகிறார் இல்லையா, அதை பற்றின தகவல்கள், அனுப்புரின் எண்முறை கையொப்பம் மற்றும் அவரின் பொது குறியீடு போன்ற தகவல்கள் அடங்கியிருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது அனுப்புநருடைய அடையாளம் பற்றிய தகவல்கள், அனுப்புநருடைய எண்முறை கையொப்பம் டிஜிட்டல் சிக்னேச்சர் மற்றும் அவருடைய பொது குறியீடு பப்ளிக் கீ, இது மூணுமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு கடவுச்சீட்டு, ஓட்டுநர் உரிமம் போன்றது தான் இது. இந்த எண்முறை சான்றிதழை நம்ம ஒரு தேவைப்படும் போது நாம் இதை நம்மளுடைய ஆத்தன்டிகேஷனை நிரூபிப்பதற்கு நாம் அவற்றை பயன்படுத்துகிறோம். அங்கீகாரத்தை நிரூபிப்பதற்கு பயன்படுத்துகிறோம். இது ஒரு இது யாரால் வழங்கப்படுகிறது இந்த சான்றிதழ் என்றால், அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு அதிகாரிகள், சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிஸ், சான்றளிப்பு அதிகாரிகளால் வழங்கப்படுகிறது. இப்போ ஒருத்தருக்கு ஒரு மெர்ச்சண்ட்டுக்கு, ஒரு வணிகருக்கு இந்த சான்றிதழ் வேணும் அப்படின்னா அவர் இந்த சான்றளிப்பு அதிகாரிகிட்ட அவரோட அடையாளத்தை வழங்குவார். அந்த அதிகாரி அவற்றை சரிபார்த்து அவர் விண்ணப்பதாரர் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்தால் மட்டுமே அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய எண்முறை சான்றிதழை வழங்குவார். அந்த ஆவணங்கள்லாம் பார்த்துட்டு வழங்குவார். அந்த மின்னணு ஆவணத்தில் கையொப்பமிட அனுப்புனர் எண்முறை சான்றிதழை பயன்படுத்துகையில் பெறுநர் அந்த எண்முறை கையொப்பத்தை நம்ப முடியும். ஏன்னா அந்த கையொப்பம் சான்றளிப்பு அதிகாரமான சிஏ, அதாவது சர்டிஃபிகேட் அத்தாரிட்டியால் சரிபார்த்துருப்பார்னு அது நம்ம நம்புகிறோம். ஓகே, அந்த அத்தாரிட்டி சரிபார்க்கும். இப்போ ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம நம்புகிறோம் அப்படின்னா எதை வச்சு நம்புகிறோம்? அதில் உள்ள அந்த கையெழுத்தை பார்த்து அந்த அதிகாரியினுடைய கையெழுத்தை வைத்து நம்புகிறோம், அந்த சீல் வைத்து நம்புகிறோம். அது மாதிரி தான் இந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டியினுடைய சீல், அதாவது சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி அவரோட ஆவணங்கள்லாம் சரிபார்த்து அவர் சரியான நபர்னு உறுதிப்படுத்துகிறார். அதனால் நம்ம அந்த சான்றிதழை நம்புகிறோம். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்முறை சான்றிதழ், இது பாருங்கள், ஒரு மாதிரி எண்முறை சான்றிதழ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த சர்டிஃபிகேட் என்னென்னலாம் இருக்குது, யாரெல்லாம் பயன்படுத்தலாம், இது போன்ற விஷயங்கள்லாம் யார் இஷ்யூ பண்ணாங்க, யாருக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதனுடைய வேலிட் டேட்டு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியா? இதுதான் ஒரு எண்முறை சான்றிதழ். இதில் பார்த்திங்கன்னா pretty good privacy, PGP என்று சுருக்கமாக சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் X.509, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற எண்முறை சான்றிதழ் வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது எண்முறை கையொப்பம். இந்த எண்முறை கையொப்பம் என்பது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட மின்னணு ஆவணம், செய்தி அல்லது பரிவர்த்தனை நம்பகமானதாக என சரிபார்க்க பயன்படும் ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எண்முறை கையொப்பம் இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டமை பயன்படுத்தி நம்ம ஒரு ஆவணமோ அல்லது ஒரு செய்தியோ ஒரு பரிவர்த்தனையோ நம்பகமானது என்பதை உறுதிப்பட்டுக் கொள்ளலாம். இது ஒரு பெறுநருக்கு தகவல் குறிப்பிட்ட அனுப்புநர்களால் தான் உருவாக்கப்பட்டது என்பதற்கான உத்தரவாதம் அளிக்கிறது. இந்த சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா அனுப்புனர் சரியான நபர் தான் அப்படின்னு உறுதி கொள்வதற்காக இந்த கையெழுத்தை நாம் பயன்படுத்துகிறோம். மேலும் இந்த தகவல் கையொப்பம் இருப்பவரிடம் தோன்றியதாகவும் நடுவில் உள்ள ஒரு கிராக்கர் மூலம் மாற்றம் செய்யப்படவில்லை என்பதும் உறுதிப்படுத்துகிறது. இப்போ ஒரு ஆவணத்தில் டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்தது அப்படின்னா அது சரியான நபர்கிட்ட இருந்தால் வருது, இடையில யாரும் அது மாற்றப்படவில்லை என்பது உறுதி செய்வதாக இருக்கும். அப்போ எண்முறை கையொப்பங்கள் பார்த்திங்கன்னா மின்னணு ஆவணங்களுடைய தோற்றம், தனித்துவம், நிலை மற்றும் அனுப்புரின் ஒப்புதல் போன்றவற்றினுடைய
ஆதாரபூர்வமான உறுதிமொழிகளை வழங்குகிறது. அப்போ எண்முறை கையொப்பங்களை வந்து அதிக அளவு பாதுகாப்பு மற்றும் உலக அளவிலான ஏற்பு ஆகியவற்றை வழங்குவதற்காக பொது குறியீடு உள்கட்டமைப்பை PKI என்று குறிப்பிடுகிறார்கள். பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அமைப்பினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பல நாடுகளில் இந்த எண்முறை கையொப்பத்தை பயன்படுத்தி ஆவணத்தை வந்து அவங்க அனுப்புகிறாங்க. இதன் மூலமாக நிதி ஆவணங்கள், கடன் அட்டை தரவுகள் போன்ற முக்கிய ஆவணங்கள் மோசடி அல்லது தகவல் சேமிப்பை தவிர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் எண்முறை கையொப்பங்களை பரவலாக பயன்படுத்தப்படுகிறார்கள். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டவணையில் எண்முறை கையொப்பத்திற்கும் எண்முறை சான்றிதழுக்கும் உள்ள வேறுபாடுகளை குறித்திருக்கிறார்கள். ஒரு எண்முறை கையொப்பம் என்பது ஒரு மின்னணு ஆவணம், செய்தி அல்லது பரிவர்த்தனை உண்மையானதா என்பதை சரிபார்க்க பயன்படும் ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்கிறாங்க. எண்முறை சான்றிதழ் என்பது என்னென்னா, இது வந்து சான்றிதழ் வைத்திருப்பவருக்கும் ஒரு குறிப்பிட்ட பொது குறியீட்டுக்கும் இடையில் உள்ள உறவை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் ஒரு கணிப்பொறி கோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எண்முறை கையொப்பம் என்பது அனுப்பப்படும் தரவு நம்பகத்தன்மையை சரிபார்க்க எண்முறை கையொப்பங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா அனுப்புநருடைய நம்பகத்தன்மை, இது வந்து தரவுனுடைய நம்பகத்தன்மை, இது அனுப்புவனுடைய நம்பகத்தன்மை சரிபார்க்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த எண்முறை கையொப்பம் வந்து தரவரிசையிலிருந்தே ஒரு தரவு பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்கிறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நபரை சரியான நபர் என்பதை உறுதி செய்கிறது. இது பரிமாற்றப்படும் தரவுகளுக்கு அங்கீகாரம், மறுதளிக்கப்படாமல் இருத்தல் மற்றும் நேர்மை ஆகியவற்றை வழங்குகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா தரவு பரிமாறப்படும் அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது. எண்முறை கையொப்பம் வந்து DSS டிஜிட்டல் சிக்னேச்சர் ஸ்டாண்டர்ட் நெறிமுறையை பயன்படுத்தி உருவாக்கப்படுகிறது. இது தகவலை மறைகுறியாக்கம் மற்றும் குறியாக்கம் செய்ய SHA-1 அல்லது SHA-2 வழிமுறையை பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை எண் சான்றிதழ் பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி ஸ்டாண்டர்ட்ஸ் PKCS நெறிமுறையின் அடிப்படையில் வேலை செய்கிறது. இது X509 அல்லது PGP வடிவத்தில் சான்றிதழை உருவாக்குகிறது. சிக்னேச்சர் வந்து ஆவணம் அனுப்பும் முடிவில் குறியாக்கம் செய்யப்பட்டு சமச்சீரற்ற விசையை பயன்படுத்தி பெறும் முடிவில் குறியாக்கம் செய்யப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சமச்சீரற்ற குறியாக்கத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்முறை சான்றிதழ் உரிமையாளர் பெயர் மற்றும் பொது குறியீடு, காலாவதி தேதி, சான்றிதழ் ஆணையத்தின் பெயர், ஒரு சான்றிதழ் ஆணையத்தின் முறை, கையொப்பம் ஆகியவற்றையெல்லாம் இந்த சான்றிதழ் கொண்டிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் உடைய வேறுபாடு. ஆக ஆத்தென்டிகேஷன் புரோட்டோகால் அடுத்தது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்முறை சான்றிதழ்கள் மற்றும் எண்முறை கையொப்பம் ஆகிய 2 விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அங்கீகார நெறிமுறைகள், அதை பற்றி அடுத்த காணொளியில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நன்றி.